தமிழக தேர்தல் ஆணையத்தில் பெரும் பரபரப்பு. மாயமான ஓட்டு பெட்டிகள் எத்தனை? நள்ளிரவு 1 மணிக்கு நடந்த பயங்கர சம்பவம். 85% வாக்குப்பதிவு திடீரென்று குறைந்ததின் மர்ம பின்னணி என்ன? அர்ச்சனா பட்நாயக் அறிக்கை கேட்ட இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற அன்றைய தினம் இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுகள் பதிவாகி இருப்பதாக அனைவரும் பெரிய அளவில் பில்டப் கொடுத்தார்கள். அதிலும் தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத அதிசயம் எல்லாம் இந்த தேர்தலில் நடைபெற்றுள்ளது. இளைஞர்களும் பெண்களும் பெரிய அளவில் வாக்களித்தார்கள். இது தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுக்கப் போகிறது. குறிப்பாக ஆளுங்கட்சி மீது அதிருப்தி இருந்தால்தான் இப்படி ஓட்டு பதிவு அதிகமாக நடக்கும் என்று பலரும் கருத்து வெளியிட்டார்கள். ஆனால் இப்போது பார்த்தால் 85% பதிவாகி இருப்பதாக கூறப்பட்ட ஓட்டுகள் தற்போது குறைந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியிட்டுள்ளது. தேர்தல் நடந்த அன்று மாலை 6 மணிக்கு பிறகு 85%க்கு மேல் கிட்டத்தட்ட 90% வரை ஓட்டுகள் பதிவாகி இருப்பதாக பரபரப்பு செய்திகள் வெளியிடப்பட்ட நிலையில் தேர்தல் முடிந்து சில நாட்களில் எப்படி இந்த ஓட்டு சதவீதம் குறையும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது அதிர்ச்சி மனநிலையை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் இந்த செய்தி இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு சென்றதை அடுத்து இதன் பின்னணியில் நடந்தது என்ன என்பதை உடனடியாக ஆராயுமாறு தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக்கிற்கு அவசர உத்தரவு போட்டிருக்கிறார். அதோடு ஒரு டெல்லி டீமும் தமிழகம் வந்துள்ளது. இதன் காரணமாக தேர்தல் அன்று நடந்த ஒட்டுமொத்த பின்னணியும் தற்போது அர்ச்சனா பட்நாயக் ஆராய தொடங்கியிருக்கிறார். பொதுவாக சில தொகுதிகளில் திமுகவினர் ஓட்டு பெட்டிகளை கடத்தி சென்றதாகவும் நள்ளிரவு வரை ஓட்டு பெட்டிகளை எடுத்து செல்லாமல் வாக்குச்சாவடிக்குள்ளே வைத்து கள்ள ஓட்டு போட்டதாகவும் பலதரப்பட்ட செய்திகள் வெளியாகின. ஆனால் அது எல்லாமே அர்ச்சனா பட்நாயக் அப்போதைக்கு பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இப்போது தமிழ்நாடு முழுக்க பதிவான மொத்த ஓட்டுகளையும் கவுண்டிங் செய்தபோது 85%ல் 5% வரை குறைந்திருப்பதாக அதிகாரிகள் சொன்னதை அடுத்து கடுமையான அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அப்படியென்றால் இதன் பின்னணியில் என்ன நடந்தது? தேர்தல் அன்று அரசியல் கட்சிகள் வாக்குச்சாவடிகள் புகுந்து விட்டார்களா என்று பறக்கும் படை அதிகாரிகளை அழைத்து அவசர ஆலோசனை நடத்தியுள்ளார். அதோடு தமிழக புதிய டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோருடன் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. அப்போது ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் திமுகவினர் ஓட்டு பெட்டிகளை கடத்தி சென்ற நிலையில் அதில் சில பெட்டிகள் கைப்பற்றப்பட்டது என்பது குறித்த பல தகவல்களை அவர் அர்ச்சனா பட்நாயக்கிடம் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி விஜய் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதியில் நள்ளிரவு 1 மணி வரை வாக்குப்பெட்டிகளை வாக்குச்சாவடி அறையிலேயே மறைத்து வைத்து திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டதையும் காவல்துறை அந்த பெட்டியை மீட்டதையும் அவர் தமிழக தேர்தல் ஆணையரிடத்தில் கோரியிருக்கிறார். இப்படி தமிழ்நாடு முழுக்க தேர்தல் அன்று நடந்த பல அசம்பாவிதங்களை பட்டியல் போட்டு தெரிவித்திருக்கிறார் தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர். இதனால் கடும் பதட்டமடைந்த அர்ச்சனா பட்நாயக் திமுகவினர் கடத்தி சென்றதாக கூறப்படும் ஓட்டு பெட்டிகள் உண்மையிலேயே மீட்கப்பட்டதா, இல்லை அந்த பெட்டிகளை அப்படியே கொண்டு சென்று விட்டார்களா, அது எந்தெந்த தொகுதியில் நடைபெற்றது என்று டிஜிபியிடத்தில் தெல்ல தெளிவாக கேட்டுள்ளார். அப்போதுதான் தமிழ்நாட்டில் இதுபோன்ற அசம்பாவித சம்பவங்கள் 25 முதல் 30 பகுதிகளில் நடைபெற்றது. ஆனால் வெளியில் தெரிந்தது ஓரிரு தொகுதிகள் மட்டுமே. குறிப்பாக வாக்குச்சாவடியிலிருந்து மெயின் பூத்துக்கு வாக்கு இயந்திரங்கள் எடுத்து செல்லப்பட்ட போது பல ஊர்களில் அந்த வாகனங்களை நடுவெளியில் மறைத்து அதிகாரிகளை மிரட்டி திமுகவினர் ஓட்டு பெட்டிகளை தட்டி பறித்துள்ளார்கள். அதோடு சில ஊர்களில் அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விட்டும் இவர்கள் ஓட்டு பெட்டிகளை எடுத்து சென்று ஆயிரக்கணக்கான கள்ள ஓட்டுகளை போட்டுள்ளார்கள். இப்படி தமிழ்நாடு முழுக்க பல அதிர்ச்சி சம்பவங்கள் நடைபெற்றது. இது சம்பந்தப்பட்ட பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்றாலும் இதுகுறித்த தகவலை வெளியிட்டால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்து விடுவார்கள். தமிழ்நாட்டில் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறவில்லை என்று மற்ற அரசியல் கட்சிகளும் கொடிபிடிக்க தொடங்குவார்கள் என்பதனால் இந்த விஷயத்தை வெளியில் கசிய விடாமல் வைத்திருக்கிறோம் என்று கூறிய டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர், தற்போதைய நிலவரப்படி பல ஓட்டுப்பெட்டிகள் மாயமாகிவிட்டன. எந்தெந்த தொகுதிகளிலெல்லாம் திமுக வாக்கு வங்கி சரிவடைந்ததோ அந்த தொகுதிகளின் வாக்குப்பெட்டிகளை இவர்கள் கைப்பற்றிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தால் தமிழ்நாட்டில் மறு தேர்தல் தான் நடத்த வேண்டும். ஆனால் அப்படி மீண்டும் தேர்தல் நடத்தினாலும் இதுபோன்ற அசம்பாவித சம்பவங்கள் இன்னும் அதிகரிக்குமே தவிர குறைவதற்கு வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கு ஆளும் கட்சியின் அராஜகம் உச்சமடைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி நாடு முழுக்க முக்கிய அரசியல் கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தார்கள், பரிசு பொருட்கள் கொடுத்தார்கள். இது எல்லாமே வெளிப்படையாகவே நடைபெற்றது. அதோடு பறக்கும் படையை சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் எதையுமே கண்டுகொள்ளவில்லை. சாதாரண பொதுமக்கள் பணம் எடுத்து சென்றால் மடக்கி பிடித்த அவர்கள் அரசியல் கட்சிகள் கோடி கோடியாக பொதுமக்களுக்கு பட்டுவாடா செய்தபோது அதை கண்டுகொள்ளவில்லை. அந்த அளவுக்கு பெரும்பாலான பறக்கும் படை அதிகாரிகள் அரசியல் கட்சிகளிடத்தில் விலை போய்விட்டார்கள். இது போன்ற அரசு அதிகாரிகள் இருக்கும்போது எப்படி நேர்மையான முறையில் தேர்தல் நடத்த முடியும்?
அதனால் எங்களால் முடிந்தவரை அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுத்து நிறுத்தினோம். எங்களை மீறி பல சம்பவங்கள் நடைபெற்றது. அதோடு பல தொகுதிகளில் வேட்பாளர்கள் அடித்துக் கொள்ளும் சூழலும் ஏற்பட்டது. அமைச்சர்களின் அராஜகம் உச்சத்தில் இருந்தது. இருப்பினும் இரண்டு தரப்பிலும் மோதலில் ஏற்பட்டு கலவரம் வெடிக்கக்கூடாது என்ற விஷயத்தில் மட்டும் நாங்கள் கவனமாக இருந்தோம். அதனால்தான் தமிழ்நாட்டில் சத்தமில்லாமல் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. நாங்கள் உஷாராக இல்லை என்றால் முக்கிய இரண்டு கட்சியை சார்ந்தவர்கள் பல ஊர்களில் மல்லுக்கு நின்றிருப்பார்கள், அடித்து இரத்த கலரியாக்கியிருப்பார்கள் என்று கூறியுள்ள டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் 90% வரை ஓட்டுகள் பதிவாகி இருப்பதாக கூறும் நிலையில் எந்த வாக்குச்சாவடிகளில் வாக்கு சதவீதம் குறைந்தது, அங்குள்ள அதிகாரிகளை அழைத்து இதுகுறித்து விசாரணை நடத்துவோம். அவர்களிடத்திலிருந்து வாக்கு பெட்டிகளை கடத்தி சென்றது யார் யார் என்பதை அறிந்து தகுந்த நடவடிக்கை எடுப்போம் என்று அர்ச்சனா பட்நாயக்கிடம் தமிழக டிஜிபி கூறியுள்ளாராம். இதன் காரணமாகவே இதுகுறித்து தற்போது இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிக்கை கேட்டுள்ளதால் தமிழ்நாட்டில் ஓட்டுப்பதிவு அன்று மாயமான வாக்குப்பெட்டிகள், பறக்கும் படை அதிகாரிகள், ஆளும் கட்சியிடம் விலை போய் விட்டது உள்ளிட்ட பல சீக்ரெட் தகவல்களை அவர் டெல்லிக்கு அனுப்பியிருப்பதாக தமிழக தேர்தல் ஆணைய வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த செய்தி, தமிழக காங்கிரஸ் தலைவர் மாற்றம். ராகுல் காந்திக்கு போன 5 பேர் பட்டியல். தமிழக காங்கிரஸ் கட்சியில் தற்போது மாநில தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகை மீது ஏகப்பட்ட புகார் டெல்லிக்கு சென்றுள்ளது. முக்கியமாக இவர் காங்கிரஸ் அல்லாமல் பல கட்சிகளில் இருந்தவர். இப்படி மாற்றுக் கட்சியில் இருந்து வந்த இவருக்கு தலித் என்பதற்காக திடீரென்று மாநில தலைவர் பதவி கொடுத்ததால் காங்கிரஸ் கட்சிக்குள் நீண்டகாலமாக இருக்கும் பலரும் கொந்தளித்தார்கள். இந்த நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் பணம் வாங்கியது, திமுக காங்கிரஸ் கூட்டணி சம்பந்தமாக மு.க. ஸ்டாலினிடத்தில் பெரிய அளவில் செல்வ பெருந்தகை டீல் போட்டிருப்பது குறித்த தகவல்கள் ராகுல் காந்திக்கு சென்றதை அடுத்து கடுமையான கொதிப்படைந்திருக்கிறார். அதன் காரணமாக தற்போது கிரிஷ் ஷோடங்கர் தமிழ்நாட்டில் அடுத்த காங்கிரஸ் மாநில தலைவராக யாரை நியமிக்கலாம் என்று ஒரு பட்டியல் போட்டுள்ளாராம். அந்த வகையில் தற்போது தமிழக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம், ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர் உள்பட 5 பேரின் பெயரை அவர் டெல்லிக்கு கொடுத்துள்ளார். அதனால் கூடிய சீக்கிரமே தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து செல்வ பெருந்தகை நீக்கப்பட்டு புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார் என்பது தெரிய வந்திருக்கிறது.